வெல்கம் டு லதாராஜி சண்பங்கரை. இன்றைக்கி நாம் பிரண்டை துவையல் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இதில் நிறைய கால்சியம் இருக்குது. இடுப்பு வலி முதுகு வலி இருக்காங்க மாதத்துக்கு 2 வாட்டி இந்த பிரண்டை கிடைக்கும் போது சட்னியாக பண்ணி சாப்பிட்டாக்கா ரொம்ப நல்லது. இப்போ இதை நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் விரலில் தடவிக்கலாம், இல்லைன்னா எரிச்சலாக இருக்கும். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு பாருங்க, இப்படி உடச்சா இந்த நார் வரும். இந்த நாரை எடுத்துடணும். நாம் நாரெல்லாம் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப இலசாக இருந்தால் அப்படியே போட்டுடுங்க. ஒவ்வொரு ஜாயிண்ட் கிட்டேயும் நாம் எடுத்துட்டாக்க நல்லா உறிஞ்சி வந்துடும். இந்த இலையையும் எடுத்து வச்சுக்கலாம், துவையல அரைச்சிக்கலாம். அதை சேர்த்து பாருங்கள், இந்த ஜாயிண்ட்டு கிட்ட உடச்சி இப்படி பண்ணாக்க வந்துடும். இன்னொரு பக்கம் கையில் கிள்ளாமல் கொஞ்சமாக கத்தியை வச்சு இப்படி எடுத்துக்கோங்க. நமக்கு உடம்புக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி 35 to 40 ஏஜ்லேயே வர ஸ்டார்ட் ஆகிடுங்க. இப்போல்லாம் இன்னும் கொஞ்சம் சின்ன வயசுலேயே வர ஆரம்பிச்சிருது. நம்ம இந்த பிரண்டை கிடைக்கும் போதெல்லாம் துவையல் அரைச்சி சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு கால்சியம், அவ்வளோ கால்சியம் கிடைக்கும் இதிலேருந்து. கொஞ்சம் வயசானவங்க முதுகு வலி, மூட்டு வலி, இடுப்பு வலின்னு சொல்கிறவங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டோம்னாக்கா இதை நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் 15 நாள் வரைக்கும் கெடாது. புளி போட்டு தான் அரைப்போம். அதனால் செஞ்சு வச்சுட்டு அப்பப்போ கொஞ்சம் ஊறுகாய் மாதிரி சாப்பிட்டுட்டே இருந்திங்கன்னா கை கால் வலி இதெல்லாம் எதுவுமே நம்மக்கிட்ட வராதுங்க. நல்லா வெயிட் லாஸும் கொடுக்கும் இந்த பிரண்டை. இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஆஞ்சு எடுத்துகிட்டு நாம் வறுத்து துவையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு இரும்பு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சூடாகட்டும். ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கணும். நல்லா செவக்கட்டும். இதில் கொஞ்சமாக தாளிப்பு வடகம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 20 வெங்காயம் உரித்து அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா, 2 வரமிளகா வச்சுருக்கேன். இன்னும் அதிகமாக வேணும்னா 1 2 சேர்த்து போட்டுக்கோங்க, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. கருவேப்பிலையும் நல்லா ஒரு கையளவு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் நிறைய கால்சியமும் அயனும் இருக்குது, அதனால் அதுவும் நிறையா சேர்த்துக்கலாம். ஆஞ்சி வச்சுருக்க பிரண்டையை கழுவி அதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பிரண்டையெல்லாம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நான் வதக்கணும். நல்லா ஒரு 2 நிமிஷம் போகட்டும். நல்லா பாருங்கள், பிரண்டை ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எலுமிச்சை அளவு புளி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய், இல்லைன்னா 2 பத்து அளவு தேங்காய் சேர்த்துக்கணும்.
நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிட்டாக்கா பிரண்டை துவையல் இல்லைன்னா சட்னி ரெடி ஆகிடுங்க. நல்லா சூடானதும் உங்களுக்கு அரைச்சிட்டு காமிக்கிறேன். நல்லா சூடானதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா விப்பரில் அடித்து தண்ணி தேவைப்படும் போது கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா துவையலை அரைச்சி இதை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். நான் அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு தாளிப்பு போட்டுக்கலாம். ஒரு கரண்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு போட்டு பொரியட்டும். கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. செவந்ததும் ஒரு 2 வரமிளகாய் கிள்ளி போட்டு தாளித்து சட்னியில் கொட்டிடலாம். டேஸ்டியான ஹெல்த்தியான பிரண்டை துவையல் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.